நோக்கத்தில் இறை தூதர் எங்களுக்கு இதை வழிமுறையாக காட்டி தந்திருக்கிறார். நாங்கள் அதை பின்பற்றிக் கொண்டிருக்கிறோம். என் பேர் வடிவேல். நோன்பு இருக்கிறப்போ ஏன் எச்சில் விழுங்க கூடாது? சகோதரர் வடிவேலுடைய கேள்வி என்னன்னா, நோன்பு இருக்கிறீங்க, நோன்பு இருக்கும் பொழுது நீங்க எச்சிலை விழுங்குவதிலேயே ஏன் அப்படின்னு. அப்படி ஒரு பழக்கம் நடைமுறையில இருக்குது. அவர் பழகிய நண்பர்கள் அப்படி செய்திருப்பார்கள் போல. நோன்பு காலங்கள் பகல் காலத்துல காலையில சூரியன் உதித்ததிலிருந்து சூரியன் மறைகிற வரைக்கும் நோன்பு என்று சொன்னால் உண்ணக்கூடாது, பருகக்கூடாது, தண்ணி எதுவும் குடிக்க கூடாது, குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடக்கூடாது. இதுதான் நோன்புடைய முக்கியமான சட்டம். ஆனா முஸ்லிம்கள் சில பேர் தவறான புரிதலில் ரொம்ப ஓவரா நோன்பு கடைபிடிக்கிறோம் அடிப்படையில நோன்பு வச்சிருக்க காலத்துல சும்மா சும்மா தூத்துன்னு துப்பிக்கிட்டே இருக்கு. இல்லையா ஒரே துப்பிக்கிட்டே இருக்கு. நேத்து இப்படி துப்பாத இன்னைக்கு துப்பி நோன்பு வச்சிருக்கேன். நோன்பு இருந்தா எச்சி கூட, எச்சி என்பது உடலுக்குள்ள உள்ள, வெளியில இருந்து எதுவும் உள்ள போக கூடாது என்பதுதான் சட்டமே ஒழிய உள்ளுக்குள்ள இருக்கிற உள்ளதான் இருக்கணும். எச்சி இல்ல நீ துப்புறீங்கள, துப்பக்கூடியவங்கள்ட்ட கேட்கிறோம், இருக்கிற எச்சியை பூராவை நீங்க துப்பி முடிக்கிறீங்க. துப்பி முடிச்சா நீங்க உசுரோடு இருக்க முடியுமா? முதல்ல ஒரு பொருளை சாப்பிட்டா நம்ம உடலுக்குள்ள ஒரு பொருள் போகுது என்று சொன்னால் அந்த பொருள் உடலுக்குள்ளே போய் நல்ல செரிமானம் அடையணும்னா நாக்குல இருக்கிற அந்த உமிழ்நீரோடு கலந்து போனாதான் அது சரியான முறையில செரிக்கும். டாக்டர்கள் பண்ற அட்வைஸ் என்ன, சாப்பிடும் போது அவசர அவசரமா அள்ளி போடாதீங்க, முழுங்காதீங்க, சவைச்சு சாப்பிடுங்க. ஏன் சவைக்க சொல்றாங்க? சவைக்கும் பொழுது அந்த உமிழ்நீர் கொஞ்சம் கொஞ்சமா கலந்து 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 உடலுக்குள்ள போகும். உடலுக்குள்ள எந்த கெடுதியும் ஏற்படுத்தாமல் அது நல்ல முறையில செரிமானம் ஆயிரும். அந்த எச்சியை பூரா வெளியே தள்ளுறதுங்கிறது சயின்டிபிக் அடிப்படையிலும் தப்பு. இஸ்லாம் அப்படி ஒரு சட்டத்தை சொல்லல. சில பேர் தவறாக புரிந்து கொண்டு நோன்பை ஓவராக கடைபிடிக்கிறோம் என்ற எண்ணத்தில் அப்படி செய்யறாங்க. அப்படி செய்கிறவர்கள் அதை மாற்றிக் கொள்ளட்டும். அதை கடைபிடிக்க முடியாத ஒரு காரியம். நீங்க செய்யக்கூடிய ஒரு வேலை முழுமையா உங்களால் செய்ய முடியுமா? மொத்த எச்சையும் கொண்டு வந்து துப்புங்க பார்ப்போம். துப்ப இயலாது, இருந்து கொண்டே இருக்கும். நாக்குல தொண்டையில ஓரத்துல இருந்து கொண்டே இருக்கும். அப்பதான் பேச முடியும். அப்பதான் நாக்கே அசையும். டோட்டலா ஈரப்பதம் போயிடுச்சுன்னு வச்சுக்குவோம், நான் மேல போய் ஒட்டிக்கிடும், நான் கீழே போய் ஒட்டிக்கிடும், உதட்டோட ஒட்டிக்கிடும், சைட்ல ஒட்டிக்கிடும், பேச்சு கூட வராது. பேசாம இருக்கிற ஒருத்தர் பேச முடியாம தகர்வார அவர் வேணும்னா எச்சியை துப்பிட்டாரு நம்பலாம். அப்ப எச்சியை துப்புறது மார்க்கம் இஸ்லாம் சொல்லி தரல. தவறான புரிதலினால் சில பேர் அவ்வாறு எச்சியை துப்பிக் கொண்டிருக்கிறார்கள். சார், என் பேர் ராஜேந்திரன். இப்போ இந்த நபிகள் நாயகம் இறை தூதர்லயே கடைசின்னு சொல்றீங்க. அப்ப அவர் உங்களுடைய எல்லா கருத்துக்கும் பதில் சொல்லி இருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது ஏன் இந்த பிரிவினைகள் உங்க இதுக்குள்ள? என்ன பிரிவினைகள்? இல்ல, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மார்க்கம் வச்சு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இதா வழிபடுறீங்க இல்லையா, அதனுடைய பிரிவினைகள். சகோதரர் ராஜேந்திரனுடைய கேள்வி என்னன்னா, நபிகள் நாயகம் தான் உங்களுக்கான வழிகாட்டி, ஒரே ஒருத்தர் தான் வழிகாட்டி இருக்கிறார். ஒரே ஒருத்தருடைய வழிகாட்டுதலை பின்பற்றிய நீங்கள் பல்வேறு பிரிவுகளாக பிரிந்து கிடப்பதனுடைய காரணம் என்ன? முஸ்லீம்களிடத்தில் சில பிரிவுகள் இருக்கிறது. வழிபாட்டு ரீதியாகவும் கொள்கை ரீதியாகவும் பிரிந்து கிடக்கிற முஸ்லீம்களும் இருக்கிறார்கள். ஒருத்தர் சொன்னதுதானே ஏன் பல மாதிரி பிரிஞ்சீங்க? நியாயமான கேள்விதான். ஆனா இந்த பிரிவினையை இஸ்லாம் சொல்லவில்லை, நபிகள் நாயகம் சொல்லல. அவங்க ஒரு வழியை தான் காட்டினாங்க. ஒரே ஒரு ரூட்டை காட்டி இந்த ஒரு ரூட்ல தான் போக வேண்டும் என்று சொல்லி உலக மக்கள் அத்தனை பேருக்கும் போதனை செய்தார்கள். அதனை படிக்கிறவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய விதத்திலே கருத்து வேறுபட்டு விட்டார்கள். இது யதார்த்த உலகத்தில் இருக்கிற ஒரு யதார்த்தமான உண்மை. என்னன்னா, நான் ஒரு கருத்தை உங்களுக்கு நான் சொல்றேன், கேட்கிற அத்தனை பேருமே ஒரே கோணத்தில் தான் அதை புரிந்து கொள்வீர்கள் என்று சொல்ல முடியாது. நான் ஒரு கோணத்தில் சொல்லுவேன், அதை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா புரிந்து கொள்வீங்க. ஏன்? ஒவ்வொருவருக்கும் தனித்தனி மூளை இருக்கிறது, தனித்தனி அறிவு இருக்கிறது. உங்களுடைய அறிவுக்கு தகுந்தாற் போன்று, உங்களுடைய அனுபவத்திற்கு தகுந்தாற் போன்று இந்த செய்திகளை நீங்கள் உள்வாங்கிக் கொள்வீர்கள். அந்த உள்வாங்கிறதுல சில பேருடைய அறிவு கவனிக்க வேண்டிய சில செய்திகள். உதாரணமா நம்முடைய இந்திய நாட்டுடைய சட்டத்தை எடுத்துக்குவோம். இந்திய சட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் ஒரே ஒரு அரசியல் சாசன சட்டம், குற்றவியல் சட்டம் என்பது டோட்டல் இந்தியாவிற்கும், தமிழ்நாடா இருந்தாலும் சரி, கேரளாவா இருந்தாலும் சரி, கர்நாடகத்துக்கும் ஆந்திராவுக்கும் மேகாலயாவுக்கும் நாகாலாந்துக்கும் எல்லாத்துக்கும் ஒரே அரசியல் சாசன சட்டம் தான் இந்தியாவுக்கு இருக்கிறது. இங்க லோக்கல்ல கோயம்புத்தூர்ல ஒரு பிரச்சனை ஒண்ணு நடக்குது. யாரோ ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டாங்க, ஏதோ ஒரு பிரச்சனை. பக்கத்தில் இருக்கிற கோர்ட்ல, முன்சிப் கோர்ட்ல, மேஜிஸ்ட்ரேட் லெவல்ல இருக்கிற ஒரு கோர்ட்ல கொண்டு போய் அந்த வழக்கு தொடரப்படுகிறது. அவரு எல்லாத்தையும் எடுத்து பார்க்காரு. நீ செஞ்சிருக்கிற தப்பு அடிப்படையில நீ இவனை இந்த வேலையை பார்த்திருக்கிற, அதுக்கு நம்ம செக்ஷன்ல
இபிகோ செக்ஷன் இத்தனாவது சட்டப்பிரிவின்படி உனக்கு 2 மாச கடுங்காவல் தண்டனை விதிக்கிறேன் அப்படின்னு இவர் சொல்வார். விதிக்கப்பட்டவர் என்ன பண்ணுவாரு, நான் அப்பீலுக்கு போறேன் அப்படின்ட்டு இங்க இருந்து தூக்கிக்கிட்டு ஹைகோர்ட்டுக்கு போவார். ஹைகோர்ட்ல உள்ள நீதிபதி அதை எடுத்து பரிசீலனை பண்ணுவார். பரிசீலனை பண்ணிவிட்டு அவர் என்ன சொல்வாரு, எல்லாத்தையும் பார்த்துட்டு அவருடைய தீர்ப்பை நான் ரத்து செய்கிறேன் அப்படின்பார். அல்லது அவருடைய தீர்ப்பு 2 வருஷம் போட்டிருக்கிறாரு, இவன் செய்திருக்கிற தப்பு அதை விட கடுமையா இருக்குது, அதனால் கூட 2 வருடம் சேர்த்து 4 வருடம் கடுங்காவல் தண்டனை விதிக்கிறேன் அப்படின்னு போடுவார். இவன் இதனையும் திருப்தி அடையாம அடுத்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவான். தனிநபர் பெஞ்சு, 2 பேர் கொண்ட குழு, 3 பேர் கொண்ட பெஞ்சு, 5 பேர் கொண்ட பெஞ்சு, ஒண்ணுக்கு போகும். ஒவ்வொருவருடைய தீர்ப்பும் வித்தியாசமாகிக் கொண்டே போகிறது. ஒவ்வொருத்தரும் எதை வச்சு தீர்ப்பு சொன்னாங்க, இந்த மேஜிஸ்ட்ரேட் என்ன புத்தகத்தை வச்சு எந்த சட்ட விதிகளின் அடிப்படையில் தீர்ப்பு சொன்னாரோ அதே சட்ட புத்தகத்தை தூக்கி வச்சுக்கிட்டு தான் ஹைகோர்ட் நீதிபதியும் தீர்ப்பு சொன்னார். அதே புத்தகத்தை வச்சுக்கிட்டு தான் சுப்ரீம் கோர்ட் நீதிபதியும் தீர்ப்பு சொன்னார். அப்ப இவருடைய தீர்ப்புக்கும் அவருடைய தீர்ப்புக்கும் வித்தியாசம் வந்தது எப்படி, புரிந்து கொண்டதில் வித்தியாசம். இவர் கவனிக்க வேண்டிய ஒரு அம்சத்தை கவனிக்க தவறி இருப்பார். அவர்கள் இந்த சூழ்நிலைகளை சேர்த்து வைத்து புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு மேட்டரை சூழ்நிலைகளை விட்டு விட்டு தனியாக கவனித்திருப்பார். இப்படி ஒவ்வொருத்தருடைய புரிந்து கொள்ளக்கூடிய அறிவும் வித்தியாசப்பட்டிருக்கிற காரணத்தினால் கேட்கிற செய்திகளை ஒவ்வொருவர் ஒவ்வொரு விதமாக புரிந்து கொண்டு ஒவ்வொரு விதமாக தீர்ப்பு வழங்குவார்கள். இது மனுஷனாக இருந்தால் நடக்கத்தான் செய்யும். ஒரே செய்தியை சொல்லி அனுப்பினா மனிதர்கள் எங்கெல்லாம் 2 பேர் ஒரு செய்தியை கேட்கிறார்களோ 2 பேரும் ஒரே விதமாக புரிந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்க முடியாது. 2 பேருக்கும் தனித்தனியான சிந்தனைகள் இருக்கிறது, தனித்தனியான அறிவு இருக்கிறது, தனித்தனியாக அனுபவம் இருக்கிறது. அந்த அனுபவத்திற்கும் அந்த அறிவிற்கும் தகுந்தாற் போன்றுதான் அந்த செய்திகளை புரிந்து கொள்வார்கள். இதே பிரச்சனை ஒரு ஆடு மாடுகளுக்கு மத்தியில் இந்த பிரிவு வருமான வரவே செய்யாது. ஏன்னா அங்க அறிவு கிடையாது. எங்க அறிவு இருக்குதோ அங்கதான் சிந்திப்போம். மரம் மட்டைகளுக்கு மத்தியில் பிளவு வருதா, பிரச்சனை வருதா, எந்த பிரச்சனையும் கிடையாது, எல்லாம் ஒத்துமையா இருக்கு. அங்க அறிவுக்கு வேலை இல்லை. அறிவு இருந்தால் ஒரு விஷயத்தை 2 விதமாக 10 விதமாக பல பேர் புரிந்து கொள்வார்கள். அதே மாதிரி இந்த குர்ஆனுடைய சட்டங்கள், நபிகள் நாயகத்தினுடைய போதனைகள், அதை நான் படிக்கிறேன். படிக்கிற பொழுது நான் புரிந்து கொள்கிறது ஒரு விதம், அதே விஷயத்தை இன்னொருவர் இன்னொரு விதமாக புரிந்து கொள்கிறார். புரிந்து கொள்கிற விதத்தில் ஏற்பட்ட கோளாறான ஒழிய அடிப்படை அம்சங்களில் யாருக்கும் எந்த கருத்து வேறுபாடோ எந்த பிளவுகளோ பிரச்சனைகளோ கொள்கை ரீதியில அடிப்படை மேட்டரில் எந்த பிரச்சனையும் கிடையாது. புரிந்து கொள்வதில் ஏற்பட்ட கோளாறுகளினால் இப்படி முஸ்லிம்களுக்கு இடையில பிளவுகள் ஏற்பட்டு. சார், என் பேர் ரகுபதிங்க சார். என்னுடைய கேள்வி என்னன்னா, உலக மக்களிடையே இஸ்லாமுடைய நோக்கம் என்ன? இப்ப பாத்துட்டீங்கன்னா, அதாவது எல்லாருமே சகோதரத்துவமா இருக்காங்க. இப்ப இருக்க கட்டத்துல இஸ்லாமுடைய நோக்கம் என்ன, எதை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படிங்கிற கொஸ்டின். சரி, இஸ்லாம் என்ன நோக்கத்தை சொல்கிறது, அதனுடைய நோக்க லட்சியம் என்ன அப்படின்னு உலகத்தை பொறுத்த வரைக்கும் உலக மக்கள் அவர்களுக்கு ஏற்படுகிற எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு கண்டு அமைதியாகவும் நிம்மதியாகவும் இந்த உலகத்தை வடிவமைத்துக் கொள்கின்ற போதனையை உலகத்திற்கு சொல்கிறது. உலகத்தை பொறுத்த வரைக்கும் இஸ்லாத்துடைய நோக்கம் உலகம் சுபிட்சமாக இருக்க வேண்டும், மக்கள் அமைதி பெற வேண்டும், நேரான பாதையிலே சத்திய பாதையிலே மக்கள் வழிநடக்க வேண்டும் என்பது உலகத்தை பொறுத்த வரைக்கும் இஸ்லாத்துடைய நோக்கம். அதனை கடந்து இஸ்லாம் இந்த உலகத்திற்கு சொல்வது, இந்த உலகம் நிரந்தரம் அல்ல, மரணத்திற்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது, அந்த வாழ்க்கை தான் உனது நோக்கமாக இருக்க வேண்டும் என்ற கொள்கையை உலக மக்கள் மத்தியிலே வைக்கிறார். 2 செய்தி சொல்லு. ஒண்ணு, உலகத்துல நீ எப்படி வாழணும், எப்படிப்பட்ட வாழ்க்கை முறை அமைச்சு கொள்ளணும், பிரச்சனை வந்தா எப்படி தீர்த்துக்கணும், ஒருத்தன் திருடுனா அதுக்கு என்ன தண்டனை கொடுக்கணும், விபச்சாரம் செஞ்சா எப்படிப்பட்ட தீர்வு காணணும், இப்படிப்பட்ட உலகத்தில் ஏற்படுற பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை சொல்லி நல்லதோர் உலக சமுதாயத்தை படைக்கின்ற நோக்கத்தை லட்சியத்தை உலகத்தை மையமாக கொண்டு இஸ்லாம் சொல்கிறது. அதை பின்பற்றுவதற்காக இன்னொரு போதனையை சொல்கிறது. அதுதான், இந்த உலகம் என்பது நிரந்தரம் இல்லை, இந்த உலகத்தோடு வாழ்ந்து மரித்து விடுவோம் என்று நீ நினைக்காதே, இந்த மரணத்திற்கு பிறகு மீண்டும் நீ எழுப்பப்படுவாய். அந்த வாழ்க்கையில் இந்த உலகத்தில் நீ எப்படியெல்லாம் வாழ்ந்தாய் என்று கேள்வி கேட்கப்படும். அந்த கேள்விகளுக்கு சரியான பதில் உள்ளத்திலே கிடைத்தால் மறுமையிலே மரணத்திற்கு பிறகு வரக்கூடிய வாழ்க்கையிலே நீ வெற்றி அடைவாய். அந்த வெற்றிக்காக, இறைவனுடைய திருப்திக்காக, மறுமையிலே இறைவன் தரக்கூடிய சுவர்க்கம் என்ற பரிசை பெறுவதற்காக இந்த உலகத்தை நல்ல முறையிலே அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தை லட்சியத்தை மக்கள் மத்தியிலே உலக மக்கள் மத்தியிலே இஸ்லாம் வைக்கிறது.
என் பேர் மணிகண்டன், செல்பூர் பகுதியில் தான் இருக்கேன்.